ஓரம் கட்டிட்டாங்க சீமானை. ரெண்டாவது வந்து சாட்டை திருமுருகன் அண்ணனுக்கு சொல்லிக்கிறேன், நீ சம்பாதிக்கலான்றதுக்காக வந்து நீ சௌரியத்துக்கு பேசாதீங்க. இப்போ அரசியலில் உள்ள எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல, சீமான் அண்ணனை தாண்டி பேசிக்கிட்டு இருக்காப்புல சாட்டை திருமுருகன் அண்ணன். இல்லை அணில் குஞ்சா, நாங்கள் தான் அணில் குஞ்சுன்றாங்க. சம்பந்தம் இல்லாமல் பேசாதீங்க சாட்டை திருமுருகன் சார். 2027 எலெக்ஷனில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்க? விஜய்க்கு தானே. ஏன்னு சொல்ல முடியுமா? புது மனிதனாக வராப்புல, அதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். எத்தனையோ பேர் இருந்துட்டு போயிட்டாங்க, அதனால் ஒரு புது மனிதனாக வந்திருக்காப்புல சப்போர்ட் பண்ணுவோம். போன முறை யாருக்கு நீங்கள் ஓட்டு அளிச்சு? போன வாட்டி வந்து சீமானுக்கு போட்டேன். ஏன் இந்த மாற்றம்? சீமானும் வந்து இன்னும் பதவிக்கு வரல, ஆட்சி பதவிக்கு வரல. இப்போ வந்து மக்களால் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க, மக்களாக மாறிட்டாங்களே. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு வாட்டி மாற்றி தான் போட்டு பார்ப்போம். திருவாரூர் வந்து டிஎம்கே கோட்டன் நாங்கள் வந்து கேட்ட வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஆதரவு சொன்னவங்க கூட டிஎம்கே தான் இங்கே ஜெயிக்குங்கிறாங்க. ஸோ அது உண்மையா? விஜய் வந்தால் அதை பிரேக் பண்ணுவாரா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக. திருவாரூருக்கு வந்து விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பார், ஜெயிப்பாப்ல, கண்டிப்பாக ஜெயிப்பாப்ல விஜய் தான். சீமானுக்கு வந்து அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஓரம் கட்டிட்டாங்க சீமானை. ரெண்டாவது வந்து சாட்டை திருமுருகன் அண்ணனுக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இருக்கிற வியூஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் வந்துட்டு மாதம் 1 லட்ச ரூபானாச்சும் உங்களுக்கு அமௌண்ட் வரும். நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 லட்ச ரூபா வர்றதுக்காக நீ வந்துட்டு ஒரு வீடியோ போட்டால் தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் சம்பாதிக்கலான்றதுக்காக வந்து நீ சௌரியத்துக்கு பேசாதீங்க. தலைவன் சொன்னால் வந்து நிற்கணும், படுனா படுக்கணும், உட்காருனா உட்காரணும். நான் நாயா? மக்கள்லாம் நான் நாயா? அது மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கள் வந்து வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு பணம் வரும். அதுக்காக வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசாதீங்க சாட்டை திருமுருகன் சார். சீமான் அண்ணனை தாண்டி பேசிக்கிட்டு இருக்காப்புல சாட்டை திருமுருகன் அண்ணன். மக்களை வந்து நாயாக மதிக்கிறாப்புல. ரெண்டாவது கடைசியில் வந்து நாங்கள் தான் பச்சை வந்தின்றாங்க. இல்லை அணில் குஞ்சா, நாங்கள் தான் அணில் குஞ்சுன்றாங்க. அது வேறு பேசி தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. இப்போ எங்கள் தலைவன் வந்தாப்புல சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு அவர் என்ன பாயிண்ட்டு அதை தான் பேசிட்டு போகிறாப்புல. மற்ற கட்சியை பற்றி அதிகப்படியாக பேசுகிறதோ இது பண்ணி பேசுகிறதோ அதெல்லாம் கிடையாது. இவருக்கு வந்து வேறு பேச்சு இல்லாதனால தானே பேசுகிறாப்புல. அப்போ வந்து பயம் இருக்குல்ல, அடுத்தது வந்துடுவார் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் வந்துட்டு நாட்டாமெல்லாம் வந்துட்டு அரச மரத்தில் உட்காந்து தீர்ப்பு சொல்லி தான் பழக்கம். இவர் வந்து புது நாட்டாமையாக இருக்கார், இடம் கொடுக்காதனால தான் அவர் செலவு பண்ணி அழைச்சிட்டு போகிறாப்புல. சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு இடம் கொடுக்கலன்ட்டு இப்படியும் பேசுகிறீங்க. அது கொடுத்து வந்து பேசினாலும் அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு அப்படியும் பேசுகிறீங்க. அவர் என்ன தான் பண்ணுவார்? அப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ அரசியலில் உள்ள எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல, வளரக்கூடாது, அவரை அடிமட்டமாக ஆக்கி பார்க்கணுன்ட்டு பயம் இருக்குல்ல உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சுக்கலாம்ங்கிற பிளானில் இருந்தார். ஆனால் தளபதி வந்து அதை ஏற்றுக்கல, விஜய் அண்ணன் வந்து அதை ஏற்றுக்கல. அதனால் வந்து வேலையை முடிக்கிறாப்புல நைஸாக. அது ஒன்றும் இதுக்கப்புறம் செயல்படாது. சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கிட்டாங்கப்புல. இங்கே யாருமே அப்படி கிடையாது, எல்லாமே டிவிக்கே தான். சீமான் அண்ணன் பிடிக்கும். ரெண்டாவது வந்து மாறுறாப்புல, அவர் மாறி பேசி விட்டு நம்மளை வந்து அணில் குஞ்சுங்கிறாப்புல. அப்படி இப்படின்னு நம்ம மாதிரி பேசுகிறதா அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால வேஸ்ட்டு. பிடிச்சது ஒரு நேரத்தில் நல்லா பேசுவாப்புல, நல்லா போராளியாக இருந்தாப்புல. அதுக்குன்னு வந்து எல்லாத்தையுமே பேசக்கூடாதுல்ல, சௌரியத்துக்கு நம்ம ஒரு இதாக பேசிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல.